பெருமை சேர்த்துருக்கு. சித்ரா மேடம் சார் இப்போ வந்து சரியாயிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆமாம், ஏற்கனவே 3 மாதம் அங்கே இருந்தோம். பேண்ட் யாழ் ராகம் இசைக்குழுவில் தான் முதல்ல அரங்கேற்று. தாய் தமிழர்களுக்கு வணக்கம். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் என்று சொன்னால் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் வந்திருக்கோம். இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஏன் இங்கே வந்தாங்களா இன்றைக்கு ஏன் வந்தாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இப்போ ஈழத்தில் இருக்கிற ஒரு பாடகி, அதுவும் குறிப்பாக வந்து யாழ்ப்பாண மண்ணில் பிறந்த கொக்குயில் பிரதேசத்தில் பிறந்த ஒரு சிறுமியோரால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய பாடல் திறமைகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் டிவிலையும் சரி சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. பிரியங்கா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சிறுமி அவர்கள் வந்து தங்களுடைய இந்த பாடல் திறமையால் வந்து இன்றைக்கு திரும்பி பார்க்க வச்சிருக்க அந்த சிறுமி. அந்த வகையில் பார்த்தோம்னா அவள் வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் சீசன் 10 வந்து கலந்து கொண்டவா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவள் பார்த்து அந்த பாடத்திறமையை காட்டிட்டு இப்போ நாடு திரும்புகிறா. அந்த வகையில் எங்களோட ஈழத்து உறவுகள் வந்து கன்னடத்தில் வந்து தங்களோட திறமைகளை காட்டி கன்னடத்தை ஜெயிச்சு கொண்டிருக்கணும். அந்த வகையில் கனடாலையும் எங்களோட உறவுறால் இப்போ எம்பி ஆகிருக்கிறார். பிரியங்கா வந்து இந்த சீசன் 10 வந்து பங்கு பெற்றினதோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக 10 பேருக்குள்ளே வந்திருக்கிறார். ஆனால் இறுதி சுற்றுகளில் வந்து அவர்கள் வந்து கலந்து கொண்டு வெற்றியை ஈட்டாத போதிலும் உண்மையிலே இந்த திறமைகள் வந்து நாங்கள் பாராட்ட வேண்டிய கடமை வந்து எங்களுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் இங்கேருந்து இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு தொலைக்காட்சியில் வந்து பாடி வந்து இப்படி வெற்றி பெறுறது என்றது தாண்டி அங்கே பங்கு பெற்றுன்றது எத்தனை பேருடைய கனவாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இப்படியான இந்த கலை சம்பந்தமான திறமைகளை வந்து நாங்கள் பாராட்டுறது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த கல்வி சார்ந்த நடவடிக்கைகளில் யாழ்ப்பாணத்தில் வந்து தங்களுடைய திறமைகளை காட்டுற பிள்ளைகள் அதுகளையும் வந்து நாங்கள் சமமாக வந்து கொண்டாடணும். ஏன்டா சில படிக்கிற பிள்ளைகள் வந்து இப்போ இதுகளை பார்த்துட்டு என்ன இந்தியாவில் போய்ட்டு பாட்டு படிச்சுட்டு வந்தால் காணும் எங்களை வந்து எல்லாருமே வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்ற சிந்தனை வந்து வரக்கூடாது. படிப்பில் வந்து எங்களை திறமையை காட்டுறாக்களையும் வந்து நாங்கள் சரிசமனாக கொண்டாட வேண்டிய தேவை வந்து எங்களுக்கு இருக்குது. என்ன ரஞ்சித்? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஈழத்துறவான ஒரு உறவு வந்து கேரளாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவரை வந்து தலையை தூக்கி வச்சு கொண்டாடினா அவர்கிட்ட பேர் வந்து முரளி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ வந்து எல்லா இடமும் ஃபேமஸாக இருந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா எங்களை சாவச்சேரிலேயும் ஒரு உறவு வந்து கின்னஸ் சாதனை படைச்சிருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த காணொலி முழுக்க அமைய போகுது. நீங்கள் அப்படியே காணொலியை தொடர்ந்து பாருங்க. அப்படியே அந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை தராங்க. அப்படின்னு தான் எங்களோட காணொலி அடிக்கடி உங்களோட ஃபோனுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கும். அந்த வகையில் இந்த காணொலி அமைப்பது முழுக்க காணொலியே பாருங்கள். அப்போ எத்தனை மணிக்கு ஃப்ளைட் வருமா? ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11:40 ரகம் 11:55 வருமன்ற மாதிரி சொல்லப்படுது. நாங்கள் மட்டுமில்லை, யாழ்ப்பாணத்தில் நிறைய பேர் இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணி கொண்டு வைக்கணும் அந்த தங்கச்சி வரவேற்கிறதுக்கு. ஆனால் கிளிமிஷாக வரவேற்கிறதுக்குலாம் நிறைய வரவேற்பு வந்து மேலதாளம் கூட எல்லாம் இருந்தது. ஆனால் அப்படி ஏதாவது ஒழுங்கு செஞ்சுக்காங்களா? இல்லை இன்னும் தெரியல, சில வந்திருக்கிறதோ தெரியாது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அந்த பிள்ளையோட காய்ப்போம். இப்படியே காணொலியை தொடர்ந்து பாருங்க என்னம்மா இங்கே வரவேற்பு நடக்குதுன்றதை. அவங்களுடைய இசை பயணத்தை இந்தியாவில் முடிச்சு கொண்டு இங்கே அவங்கள வரவேற்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். மாலைகள், பொன்னாடைகள் எல்லாம் சிறப்பாக செய்கிறோமோ. அதோட வந்து ஒரு குறைஞ்ச வயசுல சின்ன வயசுல இருந்து அவள் திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்து மக்களுக்கு பெருமை சேர்த்திருக்கு. வணக்கம் தம்பி. அண்மை காலங்களாகவே வந்து இப்போ குறிப்பாக இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து நிறைய சிறார்கள் வந்து தங்களுடைய திறமையால் இப்போ இந்தியாவுக்கு போகிறத நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த பாடல் திறமையில் அதிகமாக அங்கே பிள்ளைகளை வந்து ஈடுபாடு காட்டுறாங்க. அதை தாண்டி பெற்றோர்களை வந்து அவங்கள இன்னும் ஊக்குவிக்கிறாங்க. இப்போ உங்களுடைய கருத்து என்ன? பிரியங்கா போய் இவ்வளோ தூரம் இறுதி வரைக்கும் போகாட்டியும் தன்னுடைய முழு திறமையும் வந்து காட்டியிருந்தாங்க. இது சம்பந்தமாக உங்களுடைய என்னென்னா, பிரியங்கா வந்து 12 வயசு சிறுமி, ஒரு நல்ல டேலண்ட் பர்சன். அதாவது நிறைய மொழியில் பாட்டு பாடுவாள். எங்களோட பேண்ட் யாழ் ராகம் இசைக்குழுவில் தான் முதல்ல அரங்கேற்றினாங்க. தொடர்ந்து வேறு இசை நிகழ்ச்சியில் பங்கேற்று இன்றைக்கு விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸில் போய் டாப் 10 வந்து இன்றைக்கு முதலாக யாழ் ராகம் இசைக்குழு தான் அவருக்கு அறிமுகமாக கைப்பொங்கல் நிகழ்ச்சியில் என்ன நிஷன் தைப்பொங்கல் நிகழ்ச்சியில் அந்த பிள்ளைங்களோட தியாகி அறக்கூடிய நிறுவனத்தினுடைய ஒரு விழாவில் தான் அந்த பிள்ளை முதலாக படித்தது. அது பிறகு நிறைய இசை நிகழ்ச்சியில் எங்களோட கலந்து கொண்டிருக்கிறா. அப்படி கேட்க தான் இந்த விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர்ஸ் மேடை அவருக்கு கிடைச்சது. அங்கே போய் நின்றும் 20க்கும் மேற்பட்ட பாடல்களை படிச்சிருக்கிறா. அதில் டாப் 10க்கு எடுபட்டு இப்போ ஃபைனலுக்கு வருவாண்டு நாங்கள் எல்லாருமே காத்திருந்த வேளையில் அது 6 பேரோட அதை 5 பேரோட முடிச்சிட்டாங்க. 6வது ஆள் எங்களை பிள்ளை. இருந்தாலும் அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான போட்டியாளர்களில் ஒரு 10க்குள்ளே வந்து 6
சுற்றுக்குள்ளே வாழ்றது மிக கஷ்டமான விஷயம். அது இந்த வயசில் நான் உங்களுக்கு தெரியும், இந்தியா ஒரு கலைக்கு பேர் போன ஒரு நாடு. அந்த இந்திய நாட்டில் இந்திய பாடகிகளோட எத்தனையோ ஆசிரியர்கள் அவங்களுக்கு கற்பிக்கிற சூழலில் இங்கே இருந்த ஒரு பிள்ளை போய் இந்த நிலைக்கு வாரதுன்றது ஒரு மிக பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அந்த வகையில் எங்களுடைய சிறுமியை நாங்கள் இங்கே வரவேற்கிறதுக்கு எல்லாருமே வந்திருக்கிறோம். யாழ் மக்களாக, யாழ் கலைஞர்களாக, யாழ் கலைஞராக, தமிழர்களாக, இந்த எங்களை பிள்ளையாக, எங்களோட செல்லக்குட்டி, எங்களை குட்டியம்மாவை நாங்கள் வரவேற்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்று சொன்னால், இன்னும் நிறைய பிள்ளைகள் இங்கேருந்து வெளியால் வர வேணும். உங்களை போன்ற இந்த யூடியூப் சேனல்ஸ் மூலமாக தான் இப்போ நிறைய விஷயங்கள் வெளியால் வருது. இந்த விஷயத்தை நீங்கள் வெளிக்கொண்டு வந்து எங்களோட பிரியாங்க அவனுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கும் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தை கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி சாதிக்கணும் என்று துடிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கட்டாயம் என்னென்னு சொன்னால், இந்த விஷயத்திலையும் இன்றைக்கு நடக்கிற இந்த பிரியங்காண்ட சூப்பர் சிங்கர்ஸ் நிகழ்வில் அவரோட பேரண்ட்ஸ் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. பொருளாதார சிக்கல், நிறைய பொருளாதார சிக்கல். அவையோட பேரண்ட்ஸ் அந்த குடும்பமே அங்கே நின்றுருக்காங்க. அப்போ நான் இந்தியாவில் ஒரு குடும்பம் ஸ்டே பண்ணி நிற்கிறேன், அவ்வளோ செலவு. அப்போ அந்த தங்களுடைய வருமானங்கள் இல்லாத சூழலில் தங்களோட செலவுகளையும் பொருட்படுத்தாது தங்களோட பிள்ளை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே அவை நின்றிருக்கின்றன. அதே மாதிரி இனிவரும் காலங்களிலையும் பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளையும் இவ்வாறான கலைத்துறையில் ஆர்வமுள்ள பிள்ளைகளை இனங்கண்டு தாங்கள் எவ்வளோ காசு செலவழிஞ்சாலும் பரவாயில்லை, எங்களோட பிள்ளை ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உத்வேகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்குள்ளேயே வச்சிருக்காம அதை வெளிக்கொண்டு வரணும். எந்த ஒரு பிள்ளையை முன்னுக்கு வரணும் அவங்க தேவைப்பம் தான் அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால் கண்டிப்பாக அந்த ஒத்துழைப்பை எல்லா பேரண்ட்ஸும் கொடுக்கணும். கண்டிப்பாக நீங்களும் இன்னும் நிறைய பாடல்களை வந்து உருவாக்கி இதே மாதிரி வெளியில் கொண்டு வரணும். கட்டாயம். நாங்கள் நார்மலாகவே எங்களோட பேண்ட் ராகம்ஸ் பேண்டில் பிரச்சனை என்னென்னு சொன்னால், யாரும் புதுசாக பாடுறதுக்கு ரெடி என்று அங்கே இனம் கண்டுட்டோம்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் வந்து அரங்கங்களில் கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு சான்ஸ் கொடுத்து இப்போ பிரபலமாக இருக்கிற யாழ் மரத்தில் இருக்கிற நிறைய பிரபலமான பாடல்கள் எங்களோட இசைக்குள்ளே தான் படித்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கு சூப்பர் சிங்கர்ஸில் போன பிள்ளையும் எங்களோட இசைக்குள்ளே படித்த பிள்ளை தான். அதில் நாங்கள் சரியான மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே, நன்றிண்ணா. சரி, நன்றி. ஃப்ளைட் வந்து இறங்கின தான் தாமதம். எல்லாருமே வந்து பார்க்குறதுக்கு வந்து என்ட்ரன்ஸுக்கு இல்லாமல் ஃப்ளைட்டை பார்க்கறதுக்கு வந்துருச்சுன்னா நாங்களும் அப்படியே போயிட்டு இருக்கோம். பார்ப்போமே என்ன ஃப்ளைட் தெரியுதா? வந்து ஃப்ளைட் வந்து இறங்கின காட்சியில் தான் உங்களுக்கு காட்டியிருந்தாங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் இந்த பிரியங்கா அவர்கள் இந்த என்ட்ரன்ஸால் வந்து வெளியில் வருவாங்க. இங்கே தான் நாங்களும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி கொண்டு வைக்கணும். நாங்களும் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். இப்போ வந்து பிரியங்கா அவர்கள் வந்து வெளியில் வர போகிறாங்க. வர வைக்கிறது பாருங்கள் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. சார் மாலையா வேறு என்ன பேக்லாம் வந்துருக்கீங்க. சித்ரா அம்மா, இமான் சார். இது வந்து இமான் சார், சித்ரா மேடம், மெனோஸ் சார், 3 பேரும் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு எபிசோடில் வந்து அவங்க அந்த ஷவர் கிடைச்சிது. அந்த எபிசோடில் அதுக்காக ஒரு Thank you, sir. Thank you, Anna. Thank you. Free koduma. Lucky.
ஓகே சூரியனாக்கு அண்ணா தொப்பியை கலாட்டலாம் தெரியல தொப்பியை Thank you. Thank you. அவங்க சென்னை ஏர்போர்ட்ல நான் வந்து கீழே விழுந்துட்டேன், ஸ்லிப் ஆயிடுச்சு. தங்கச்சி 7 மாசத்துக்கு பிறகு வாருங்க யாழ்ப்பாணம், எப்படி இருக்கு உணர்வு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்பி எந்த சொந்த நாட்டுக்கு நான் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்துல ஓடி வந்தவங்க வரணும். நீங்க வந்து 6 வரைக்கும் போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அங்கால போகையில உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியாக அடுத்த கட்டம் செல்வதற்கு நடுவர்கள் என்ன சொல்லி உங்களுக்கு அனுப்பி வந்தாங்க? எனக்கு நீ கிவ் அப் பண்ணாம இன்னும் நல்லா ட்ரை பண்ண, கண்டிப்பா உனக்கு நல்ல பிளேஸ் கிடைக்கும்னு எப்பவுமே எனக்கு நல்ல மோட்டிவேஷனா இருந்தாங்க. எப்பயுமே கிவ் அப் மட்டும் பண்ணிடாத, நீ ட்ரை பண்ணு, நீ உன் டேலண்ட்க்கு நீ கண்டிப்பா பெரிய இடத்துல வருவேன்னு சொன்னாங்க. இப்ப அடுத்த கட்டமாக நீங்கள் பாடசாலை கல்வியை தொடர போறீங்களா இல்ல இசைத்துறையை தேர்வு செய்து தனி அதிலே பயணிக்க போறீங்களா? அப்படி இல்லை, கல்வியும் முக்கியம், பாட்டும் ரெண்டுத்தையும். பாடல் ஏதாவது ஒரு பாடல் வந்து எல்லாரும் கேட்குறாங்க, ஒரு பாடல் கொஞ்சம் சத்தமா படிச்சுங்க. வருவாய் காதல் தேவன் என்று காற்றும் கூற, வரட்டும் வாசல் தேடி இந்த காவல் மீற, வளையல் ஓசை ராகமாக இசைத்தேன் வாழ்த்து பாடலை, ஒரு நாள் வண்ண மாலை சோட வளர்த்தே ஆசை காதலை, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது. ஆமா, உங்களோட ஒரு சில வார்த்தைகள் 7 மாசத்துக்கு பிறகு உங்களுடைய சொந்த இடத்துக்கு வந்துக்கிறீங்க, உணர்வு எப்படி? அவங்கதான் அம்மா. அவங்கள பத்தி அறிமுகம் செய்யணும். இவங்க வந்து மலையாளம். இந்த பொண்ணை வந்து இவ்வளவு தூரம் கூட்டி கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும், அவரோட பேரண்ட்ஸுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பினான்சியல்ல இருந்து ஃபுல் சப்போர்ட்டா இருந்து இந்த இடத்தை கொண்டு வந்தது யாரம்மா? யாரு? அது வந்து யமுனா அக்கா தான். யமுனா அக்காவும் லக்கி அண்ணாவும் சுகிய அங்கிள் அவர் இவங்க தான் எனக்கு ரொம்ப பண்ணினதை சொல்லுங்க. உங்களோட அக்கா என்ன பண்ணினாங்க உங்களுக்கு? எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணினாங்க. எனக்கு கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. என்னோட ஸ்பான்சர் அவங்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணினாங்க. ரொம்ப கைண்ட்லியாக எப்போ இவங்க வந்து எங்கள் கூடயே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. அதே போல் அவங்க மலையகத்திலிருந்து யாழ்ப்பாணம் ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்காண்டி ஒரு எல்லாரும் ஒரு ஒரு சில வார்த்தைகள். வெளியே வந்து அப்பா ஒரு சில வார்த்தை 7 மாசத்துக்கு வந்து சொல்லுங்க. கொஞ்சம் முன்னுவாங்க. 9 மாசம். 9 மாசம். ஆமா, ஏற்கனவே 3 மாசம் அங்க இருந்தோம். அப்ப அப்படி இருக்கும் போதெல்லாம் நிறைய ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. கண்ணன் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, கண்ணனால எனக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிச்சு. நிறைய பேர் செய்தாங்க. அப்புறமா வந்து அக்கா வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. நிறைய தமிழர்கள் ஈழத்தமிழர் நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச விஷயத்த பிள்ளைக்காக செஞ்சாங்க.
ஆனால் கடைசி வரைக்கும் நிறைய விஷயத்த செய்து அப்பதான் முன்னுரிமை கொடுக்கணும். இருந்தாலும் நிறைய பேர் வந்து அவங்களோட இயல்ந்த விஷயத்த எங்களுக்கு கடைசி வரைக்குமே சப்போர்ட்டாக நிறைய பேர் செய்தாங்க. நாங்கள் இங்கேருந்து போகும்போதும் கையில் ஒன்றுமே இல்லை, வரும்போதும் ஒன்றும் இல்லை, அது பேரோட வந்தோம். ஆனால் உதவி செஞ்சது முழுக்க எங்கள் தமிழர்கள், ஈழ தமிழர்கள். அவ்வளோ அதுக்கு நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ், நன்றி சொல்லிடுவேன். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆமா, அதான் சொல்றேன். ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் கண்ணன் மூலியமாவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. முழுக்க ஈழத்தமிழர்கள் தான். இது அவங்க வந்து அங்க உள்ள தமிழர்கள் எல்லாம் மொத்தத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அதான் அவ்வளவுதான். பாடசாலை எப்படி ஊக்கம் இல்ல இப்ப இவ்வளவு நாளா போகல, இங்க கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி. அம்மா வாங்க, ஒரு சில வார்த்தை. பேச மாட்டாங்க, அங்க பேசுறீங்க, மேக்கில வாங்க. டெலிவிஷன்ல பேசுறீங்க. சப்போர்ட் பண்ண எல்லா தமிழர்களுக்கும், எங்கட நாடும் சரி உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து மாவா இன்னும் பாடுவா, இன்னும் நிறைய மேடைகளை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மாவாக்கு இதே சப்போர்ட்டை கொடுத்துக்கொண்டு ரொம்ப நன்றி. பிரியங்காவுக்கு வந்து எப்படியான வரவேற்புகளை வந்து இந்த யாழ்ப்பாண மக்கள் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நிறைய தூரம் ரபல் பண்ணதால் வந்து அவங்களை கொஞ்சம் இயலாது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கொஞ்சம் மயக்க நிலைமைக்கு வந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதோட இப்போ வந்து சரியாயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து காரில் வந்து மாலைகள் எல்லாம் போட்டு அதில் வந்து கூட்டிகிட்டு போய் நம்ம வரோம். நீ நோமலா இருக்க முடியுமா? கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். ஸ்லோவா விடுங்கண்ணா. அது வந்து வெற்றிகளுக்கு போறாங்க. ஓகே மக்கள், இந்த காணொலி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுவோம். நாங்கள் இன்னொரு காணொலியில் வந்து சந்திக்கலாம்.